கிறிஸ்துவின் சபையார் வழங்கும் கிறிஸ்துவின் வசனம் நிகழ்ச்சியை கேட்க உங்கள் யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். பரிசுத்த வேதம் பறைசாற்றும் வசனம், கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். கிறிஸ்துவின் சபையார் வாழ்த்தி வழங்கும் கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். கிறிஸ்துவின் வசனம், கிறிஸ்துவின் வசனம், கிறிஸ்துவின் வசனம். வேதாகம செய்தி நேரத்திற்கு வரவேற்கிறோம். வெல்கம் டு த பைபிள் மெசேஜ். அன்பானவர்களே, உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான நாமத்தில் வாழ்த்தி வரவேற்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இடைநாள் கர்த்தருடைய செய்திக்காக பேலியாளின் மக்கள், த சன்ஸ் ஆஃப் பேலியாள். பேலியாள் என்றால் துஷ்ட மனிதர்கள், தேவனை அறியாதவர்கள். அவர்களுக்குத்தான் பரிசுத்த வேதாகமும் பேலியாளின் மக்கள் என்று சொல்லுகிறது. ஏலியின் குமாரர் பேலியாளின் மக்களாக இருந்தார்கள். ஏலி ஒரு ஆசாரியன். அவனுடைய பிள்ளைகள் கர்த்தரை அறிகிற அறிவிலே வளர்ந்திருக்க வேண்டும். ஆனால் அவர்களோ கர்த்தரை அறியாதவர்களாக பேலியாளின் மக்களாக போய்விட்டார்கள். 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 12வது வசனம். ஏலியின் குமாரர் பேலியாளின் மக்களாக இருந்தார்கள். அவர்கள் கர்த்தரை அறியவில்லை. The sons of Eli were wicked men. They knew not the Lord. அன்பானவர்களே, ஒருபோதும் பேலியாளின் மக்களாக நம்முடைய பிள்ளைகள் போய்விடாதிருக்க அவர்களுக்கு நீங்கள் போதனையை கொடுக்க வேண்டும். ஏலி ஒரு ஆசாரியன், தேவ சமூகத்திலே பணி செய்தவன். ஆனால் அவனுடைய பிள்ளைகளோ பேலியாளின் மக்களாக போனார்கள். எப்படி போனார்கள்? இது நமக்கு ஒரு படிப்பினையாக இருக்கிறது. 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 13-14வது வசனம். அந்த ஆசாரியர்கள் ஜனங்களை நடப்பித்த விதம் என்னவென்றால், எவனாகிலும் ஒரு பலியை செலுத்தும் காலத்தில் இறைச்சி வேகும்போது ஆசாரியனுடைய வேலைக்காரன் 3 கூறுள்ள ஒரு ஆயுதத்தை தன் கையிலே பிடித்து வந்து அதனாலே கொப்பரையிலாவது பானையிலாவது சர்வத்திலாவது சட்டியிலாவது குத்துவான். அந்த ஆயுதத்தில் வருகிறதை எல்லாம் ஆசாரியன் எடுத்துக்கொள்வான். அப்படி அங்கே சீலோவிலே வருகிற இஸ்ரவேலருக்கெல்லாம் செய்தார்கள். தேவனுக்கு முதன்மையானதை செலுத்த வேண்டும். முதன்மையானதை செலுத்தும்படியாக இஸ்ரவேலர்கள் தேவ சமூகத்துக்கு வருகிறார்கள். இந்த ஆசாரியனுடைய வேலைக்காரர்கள் என்ன செய்கிறார்கள்? 3 கூறுள்ள ஒரு கத்தியை எடுத்து அந்த இறைச்சி வேகும்போது அதை பானையிலே குத்துவது, அதில் வரக்கூடியதெல்லாம் ஆசாரியனுக்கு உரியது என்று எடுத்துக்கொள்வார்கள். அப்போ பலி செலுத்த வரக்கூடியவர்களுக்கு எவ்வளவு வேதனை இருக்கும் அதை பார்க்கும்போது. முதன்மையானதை தேவனுக்கு செலுத்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு கூட அவர்கள் வருகிறார்கள். ஆனால் இந்த பேலியாளின் மக்கள், ஏலியின் குமார்கள், இந்த பாவத்தை தொடர்ந்து செய்து கொண்டு வந்தார்கள். இன்றைக்கு ஒருவேளை தேவ சமூகத்திலே அவ்விதமாக உங்களுடைய பிள்ளைகள் செய்வார்களே என்றால் அவர்களை நீங்கள் எச்சரிக்க வேண்டும். அவர்கள் அழிந்து போகாதபடி காக்கப்பட வேண்டும். கர்த்தருக்கு ஏற்றவர்களாக அவர்கள் வளர வேண்டும். நாம் அனுபவிக்கிற காரியங்கள் எல்லாமே தேவன் கொடுத்தது. தேவனுக்கு நாம் முதலிடத்தை கொடுப்போம். பொருட்களிலும் நேரத்திலும் இன்னும் மற்றும் வரக்கூடிய நமக்கு எல்லா விதமான காரியங்களிலும் முதன்மையை தேவனுக்கு நாம் செலுத்துவோம். தேவனை நாம் கனப்படுத்துவோம். ஏலி இந்த காரியத்தை குறித்து எச்சரிக்கை செய்தார். பார்த்து கொண்டு அவர் சும்மா இருக்கவில்லை. 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 22-25 வசனங்கள். ஏலி மிகுந்த கிழவனாய் இருந்தான். அவன் தன் குமாரர் இஸ்ரவேலுக்கெல்லாம் செய்கிற எல்லாவற்றையும் அவர்கள் ஆசரிப்பு கூடாரத்தின் வாசலில் கூடுகிற ஸ்திரீகளோடு சயனிக்கிறதையும் கேள்விப்பட்டு
அவர்களை நோக்கி, நீங்கள் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறது என்ன? இந்த ஜனங்கள் எல்லாரும் உங்கள் பொல்லாத நடக்கைகளை சொல்ல கேட்கிறேன். என் குமாரரே வேண்டாம். நான் கேள்விப்படுகிற இந்த செய்தி நல்லதல்ல. கர்த்தருடைய ஜனங்கள் மீறி நடக்கிறதற்கு காரணமாயிருக்கிறீர்களே. மனுஷனுக்கு விரோதமாக மனுஷன் பாவம் செய்தால் நியாயாதிபதிகள் அதை தீர்ப்பார்கள். ஒருவன் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்வானாயில் அவனுக்காக விண்ணப்பம் செய்யத்தக்கவன் யார் என்றான். அவர்களோ தங்கள் தகப்பன் சொல்லை கேளாமற் போனார்கள். அவர்களை சங்கரிக்க கர்த்தர் சித்தமாயிருந்தார். ஏலி ஒரு கிழவனான ஒரு மனுஷனாக இருக்கிறார். கர்த்தருடைய பணியை உற்சாகத்தோடு செய்து கொண்டு வருகிறார். அவருடைய குமாரர்களோ அப்படி அல்ல. ஆசரிப்பு கூடார வாசலிலே கூடுகிற ஸ்திரீகளோடு தவறான காரியத்திலே ஈடுபட்டார்கள். இன்றைக்கும் சபை கூடும்போது பரிசுத்த சிந்தையோடு நாம் கூட வேண்டும். மற்ற சகோதரிகளை பார்க்கும்போது நம்முடைய உடன் பிறந்த சகோதரிகளாக அவர்களை பார்க்க வேண்டும். எல்லா கற்புள்ள நடக்கையோடு அவர்களை நாம் வழிநடத்த வேண்டும். வாலிப தம்பியே, வாலிப தங்கையே, உன் கண்களுக்கு காவல் வைக்க வேண்டும். தேவனோடு நாம் உடன்படிக்கை செய்திருக்கிறோம். யோபு சொல்லுகிறார், கண்களோட உடன்படிக்கை செய்த நான் எப்படி நாம் மற்ற காரியத்திற்கு அவைகளை நான் செலுத்துவேன்? தேவனோடு அவர் உடன்படிக்கை செய்திருந்தார். அதை போல நீங்கள் நானும் கண்களோடு கூட உடன்படிக்கை செய்ய வேண்டும். ஆனால் இந்த ஏலியின் குமார்கள் தேவ சமூகத்திலே ஆசாரிப்பு கூடார வாசலிலே கூடுகிற பெண்களோடு தகாத விதமாய் நடந்தார்கள். ஏலி கேட்கிறார், இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறது என்ன? இந்த ஜனங்கள் எல்லாரும் உங்களுடைய பொல்லாத நடக்கையை சொல்ல கேட்கிறேன். வெளிக்கு வராத மறைபொருளே இல்லை, எல்லாமே வெளிக்கு வருகிறது. ஆனால் சில பெற்றோர் கண்டும் காணாதவர்களாக எண்ணத்தை இல்லாததை அவன் செய்து விட்டான், உலக பிள்ளைகள் செய்கிற காரியத்தை தானே அவன் செய்தான் என்று லேசாக பேசிவிடுகிறார்கள். அன்பான பெற்றோரே, கவனமாக இருங்கள். ஏலி வன்மையாக கண்டித்தார், என் குமாரரே வேண்டாம். நான் கேள்விப்படுகிற இந்த செய்தி நல்லதல்ல. கர்த்தருடைய ஜனங்கள் மீறி நடக்கிறதுக்கு காரணமாய் இருக்கிறீர்கள். மனுஷருக்கு விரோதமாக மனுஷன் பாவம் செய்தால் நியாயாதிபதிகள் அதை தீர்ப்பார்கள். நீங்க கர்த்தருக்கே விரோதமாக பாவம் செய்ய போகிறீங்க. உங்களுக்காக விண்ணப்பம் செய்யத்தக்கவன் யார் என்று ஒரு கேள்வியை எழுப்புகிறார். அவர்களோ என்ன செய்தார்கள்? இத்தனை காரியங்களை கேள்விப்பட்ட அவர்கள் பாவத்தை விட்டுவிடவில்லை. தகப்பன் சொல்லை கேளாமற் போனார்கள். தேவன் என்ன செய்தார்? அவர்களை சங்கரிக்க கர்த்தர் சித்தமாக இருந்தார். அவர் அழித்து போட்டார். அன்பானவர்களே, தேவனுக்கு விரோதமான பாவம் ஒருபோதும் அதை செய்யாதிருங்கள். இரண்டாவதாக நாம் பார்க்கும்போது, ஒரு லேவியின் மனுஷன் மறுஜாதியார் இருக்கிற ஒரு பட்டணத்திற்கு போனார். நியாயாதிபதிகள் 19வது அதிகாரம் 12-13 வசனங்கள். அதற்கு அவன் எஜமான், நாம் வழியை விட்டு இஸ்ரவேல் புத்திரர் இல்லாத மறுஜாதியார் இருக்கிற பட்டணத்துக்கு போகப்படாது, அப்பாலே கிபியா மட்டும் போவோம் என்று சொல்லி தன் வேலைக்காரரை பார்த்து, நாம் கிபியாவிலாகிலும் ராமாவாகிலும் ராத்தங்கும்படிக்கு அவைகளில் ஒரு இடத்திற்கு போய் சேரும்படி நடந்து போவோம் வா என்றான். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருப்போம் என்றால் மறுஜாதியார் இருக்கக்கூடிய இடத்திலே நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட இடத்திலே நாம் தங்கக்கூட கூடாது. அவளோடு நாம் ஐக்கியப்படுவதில்லை. எனவே கர்த்தருடைய பிள்ளைகளோடு சேர்ந்திருக்கவே முயற்சி எடுங்கள். தேவன் அதைத்தான் விரும்புகிறார். நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தமே இல்லை. அந்த லேவியன் சரியான ஒரு தீர்மானம் எடுத்தான். நியாயாதிபதிகள் 19வது அதிகாரம் 14-15 வரும்போது, அப்படியே அப்பாலே நடந்து போனார்கள்.
பென்யமீன் நாட்டை சேர்ந்த கிபியாவின் கிட்ட வருகையில் சூரியன் அஸ்தமாயிற்று. ஆகையால் கிபியாவிலே வந்து ராத்தங்கும்படிக்கு வழியை விட்டு அவ்விடத்திற்கு போனார்கள். அவன் பட்டணத்துக்குள்ளே போனபோது ராத்தங்குறதுக்கு அவர்களை வீட்டிலே ஏற்றுக்கொள்வார் இல்லாததினால் வீதியிலே உட்கார்ந்தார்கள். யாருமே ஏற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமாக இல்லை. அங்கே வீதியிலே உட்கார்ந்தார்கள். அங்கே ஒரு மனிதன் அவர்களை ஏற்றுக்கொள்கிறார். நியாயாதிபதிகள் 19வது அதிகாரம் 16 21 வசனங்கள் பார்க்கிறோம். வயலிலே வேலை செய்து மாலையிலே திரும்புகிற ஒரு கிழவன் வந்தான். அந்த மனுஷன் எப்பிராயீம் மலை தேசத்தான். அவன் கிபியாவிலே சஞ்சரிக்க வந்தான். அவ்விடத்து மனுஷரோ பென்யமீனர். அந்த கிழவன் தன் கண்களை ஏறெடுத்து பட்டணத்து வீதியில் அந்த பிரயாணக்காரன் இருக்க கண்டு, எங்கே போகிறாய், எங்கே இருந்து வந்தாய் என்று கேட்டான். அதற்கு அவன், நாங்கள் யூதேயாவில் உள்ள ஊராகிய பெத்லெகேமிலிருந்து வந்து எப்பிராயீம் மலை தேசத்தின் புறங்கள் மட்டும் போகிறோம். நான் அவ்விடத்தான் யூதேயாவில் உள்ள பெத்லெகேம் மட்டும் போய் வந்தேன். நான் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகிறேன். இங்கே என்னை வீட்டிலே ஏற்றுக்கொள்வார் ஒருவரும் இல்லை. எங்கள் கழுதைகளுக்கு வைக்கோலும் தீவனமும் உண்டு. எனக்கு உமது அடியாளுக்கும் உமது அடியானோடு இருக்கிற வேலைக்காரனுக்கும் அப்பமும் திராட்சரசமும் உண்டு. ஒன்றிலும் குறைவில்லை என்றான். அப்பொழுது அந்த கிழவன், உனக்கு சமாதானம், உன் குறைவுகள் எல்லாம் என்மேல் இருக்கட்டும், வீதியிலே மாத்திர ராத்தங்க வேண்டாம் என்று சொல்லி அவனை தன் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போய் கழுதைகளுக்கு தீவனம் போட்டான். அவர்கள் தங்கள் கால்களை கழுவி கொண்டு புசித்து குடித்தார்கள். தேவனுடைய இரக்கம் அந்த கிழவனுடைய கண்களிலே அவர்களுக்கு கிடைத்தது. அங்கே ராத்தங்கினார்கள். வீட்டிலே நன்கு புசித்து குடித்து அங்கே தங்குகிறார்கள். ஏற்றுக்கொண்டான் அந்த கிழவன். நாம் புதிய ஏற்பாட்டிலே வாசிக்கிறோம் அல்லவா, என் நாமத்தின் நிமித்தமாக ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தால் கூட அதனுடைய பலனை அடையாமல் போகான். அன்பானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தருடைய நாமத்தின் நிமித்தமாக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இவர்களோ அங்கே ராத்தங்கினார்கள். வீதியிலே ராத்தங்கவில்லை. அந்த கிழவன், வேண்டாம் மக்களே, என் வீட்டிற்கு வாருங்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்து அங்கே தங்க வைத்தான். ஆனால் அந்த இடம் எப்படிப்பட்ட இடமாக இருந்தது? தேவனை அறிந்த ஜனங்கள் தான் பென்யமீனர். ஆனால் அவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள்? நியாயாதிபதிகள் 19வது அதிகாரம் 22 25 வசனங்கள். அவர்கள் மனமகிழ்ச்சியாய் இருக்கிற போது, இதோ பேலியாளின் மக்களாகிய அந்த ஊரார் சிலர் அந்த வீட்டை சூழ்ந்து கொண்டு கதவை தட்டி, உன் வீட்டிலே வந்த அந்த மனுஷனை நாங்கள் அறியும்படி வெளியே கொண்டு வா என்று வீட்டுக்காரனாகி அந்த கிழவனோடே சொன்னார்கள். இப்பொழுது உங்களுக்கு தெரிகிறதா, பேலியாளின் மக்கள் யார்? தேவனை அறியாதவர்கள், கர்த்தரை ருசி பாராதவர்கள், ஏலியின் பிள்ளைகளைப் போல இருக்கக்கூடியவர்கள் அங்கும் இருந்தார்கள். பேலியாளின் மக்கள் ஒவ்வொரு இடத்துலையும் இருப்பார்கள். ஒவ்வொரு சபைகளிலும் கூட இருப்பார்கள். அவர்கள் எல்லாமே யூதாசை போன்றவர்கள். எப்போது இந்த ராஜ்யத்துக்கு விரோதமாக நாம் செயல்படலாம் என்ற எண்ணம் உடையவர்கள். பிசாசு அப்படிப்பட்டவர்களை எடுத்து பயன்படுத்துகிறார். அந்த விதமான மக்களை நீங்கள் அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும். இவர்களோ அறியவில்லை, லேவியன் அறியவில்லை. ஆனால் அந்த கிழவன் நன்கு அறிவான் அந்த பேலியாளின் மக்களை. அவர்கள் அந்த வீட்டை சூழ்ந்து கொண்டு கதவை தட்டுகிறார்கள். உன் வீட்டிலே வந்த அந்த மனுஷனை நாங்கள் அறியும்படி வெளியே கொண்டு வா என்று வீட்டுக்காரனாகி அந்த கிழவனோடே சொன்னார்கள். அப்போது அந்த கிழவன் என்ன சொல்லுகிறார்? வீட்டுக்காரனாகி அந்த மனுஷன் வெளியே அவளிடத்தில் போய், இப்படி செய்ய வேண்டாம் என் சகோதரரே, இப்படிப்பட்ட பொல்லாப்பை செய்ய வேண்டாம். அந்த மனுஷன் என் வீட்டிற்குள் வந்திருக்கையில் இப்படி கொத்த மதிகேட்டை செய்யீர்களாக, இதை செய்யவே வேண்டாம் சகோதரரே என்று வருந்தி கேட்கிறான். 24வது வசனம், இதோ கன்னியாஸ்திரிகளாகிய என் மகளும் அந்த மனிதனுடைய மறுமனையாட்டியும் இருக்கிறார்கள். அவர்களை உங்களிடத்திலே வெளியே கொண்டு வருகிறேன்.
அவர்களை அவமானப்படுத்தி உங்கள் பார்வைக்கு சரிபோன பிரகாரம் அவர்களுக்கு செய்யுங்கள். ஆனாலும் இந்த மனுஷனுக்கு அப்படிப்பட்ட மதிகேடான காரியத்தை செய்ய வேண்டாம் என்றார். அந்த கிழவன் எந்த அளவிற்கு அங்கே பேசுகிறான் என்பதை எண்ணி பாருங்கள். இன்றைக்கு நீங்களும் நானும் அந்த இடத்துல இருந்தால் இந்த விதமாக நாம் சொல்லிவிடுவோமா? இதோ கன்னியாஸ்திரியாகி என் மகளும் என்று சொல்கிறான். என் மகளுக்கு கூட நீங்க செய்யுங்க. இதோ அவனுடைய மறுமனையாட்டி அங்கே வந்திருக்கிறாள், அவர்களையும் நான் உங்களிடத்திலே கொண்டு வந்து வெளியே விடுகிறேன். அவர்களை நீங்கள் அவமானப்படுத்துங்க, உங்கள் பார்வைக்கு சரிபோன பிரகாரமாக அவர்களுக்கு செய்யுங்கள். யார் இந்த காரியத்தை செய்வார்கள்? வந்த மனிதனை ஏற்றுக்கொண்டு அவர்கள் மேலே ஒரு துரும்பு கூட படாத அளவுக்கு அந்த கிழவன் பாதுகாக்கிறார். ஆனாலும் இந்த மனுஷனுக்கு அப்படிப்பட்ட மதிகேடான காரியத்தை செய்ய வேண்டாம் என்று கேட்கிறார். 25வது வசனம். அந்த மனுஷர் அவன் சொல்லை கேட்கவில்லை. அப்பொழுது அந்த மனுஷன் தன் மறுமனையாட்டியை பிடித்து அவளிடத்தில் வெளியே கொண்டு வந்து விட்டான். சொல்ல கேட்கல. உடனே அந்த லேவியினுடைய அந்த மறுமனையாட்டியை கொண்டு வந்து வெளியே விட்டான். அவர்கள் அவனை அறிந்து கொண்டு முழுவதும் விடியாற்காலம் மட்டும் அவளை லட்சையாய் நடத்தி கிழக்கு வெளுக்கும் போது அவளை போக விட்டார்கள். எந்த அளவுக்கு மோசமாக நடத்தியிருக்கிறார்கள் என்று பாருங்கள். வந்த அந்த பெண்மணிக்கு மிகவும் மோசமான காரியங்களை அவர்கள் செய்தார்கள். வந்த விருந்தினர்கள் அங்கே உறங்கிக் கொண்டிருந்தார்கள். காலை விடிந்தது. அவன் போய் பார்க்கிறான். அன்பானவர்களே, எவ்வளவு வேதனையாக இருக்கும். நியாயாதிபதிகள் 20வது அதிகாரம் 13வது வசனம். இப்பொழுது கிபியாவில் இருக்கிற பேலியாளின் மக்களாகிய அந்த மனுஷரை நாங்கள் கொன்று பொல்லாப்பை இஸ்ரவேலை விட்டு விலக்கும்படிக்கு அவர்களை ஒப்புக்கொடுங்கள் என்று சொல்லச் சொன்னார்கள். பென்யமீன் புத்திரர் இஸ்ரவேல் புத்திரராகிய தங்கள் சகோதரின் சொல்லை கேட்க மனமில்லாமல் போனார்கள். அன்பானவர்களே, இஸ்ரவேல் தேவனாலே ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம். அதிலே இருக்கிற அந்த பென்யமீன் கோத்திரத்தார்கள் இந்த விதமாக போனார்கள். இஸ்ரவேல் எல்லாம் ஏகோபித்து நின்றார்கள். ஒரு கோத்திரம் இந்த விதமாக போவதா? பேலியாளின் மக்களாக அநேகர் போய்விட்டார்கள். அதனால இந்த மதிகேடான காரியத்தை செய்தார்கள். அந்த மனிதனை எங்களிடத்தில் ஒப்புக்கொடுங்கள் என்று கேட்கிறார்கள். இன்றைக்கு அநேக இடத்துல யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. காரணம் என்ன? தேவையில்லாமல் திடீரென்று சிலரை கிட்னாப் பண்ணி விடுகிறார்கள். அதனாலே அதற்கு உரிமையாளர்கள் போராடுகிறார்கள். பிறனுடைய பொருளை இச்சையாதிருப்பாயாக என்று வசனம் சொல்லுகிறது. அதை எடுக்கும்போது தானே பிரச்சனை வருகிறது. அந்த விதமாக இங்கே பிரச்சனை வர ஆரம்பித்தது. காரணம் ஏன்? அவர்கள் பேலியாளின் மக்களாக போய்விட்டார்கள். உங்களிலே ஒருவரும் பேலியாளின் மக்களாக போய்விடாதிருக்க நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். நியாயாதிபதிகள் 20வது அதிகாரம் 35வது வசனம். கர்த்தர் இஸ்ரவேலுக்கு முன்பாக பென்யமீனை முறியடித்தார். அந்நாளிலே இஸ்ரவேல் புத்திரர் பென்யமீனிலே பட்டயம் உருவுகிற ஆட்களாகிய 25,100 பேரை சங்கரித்தார். இந்த செய்தி காட்டுத்தீயை போல பரவினது இஸ்ரவேல் மத்தியிலே. அந்த லேவியை என்ன செய்தான்? அந்த மறுமனையாட்டியை பிடித்து அந்த சரீரத்தை துண்டங்களாக வெட்டி இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிற எல்லா எல்லைகளுக்கும் அனுப்பினார். இந்த மதிகேடான காரியத்தை செய்தது யார் என்று சொல்லி ஏகோபித்து யுத்தம் செய்ய வந்தார்கள். கர்த்தர் யுத்தம் செய்தார். கர்த்தர் இஸ்ரவேலுக்கு முன்பாக பென்யமீனை முறியடித்தார் என்று பார்க்கிறோம். அந்நாளிலே இஸ்ரவேல் புத்திரர் பென்யமீனிலே பட்டயம் உருவுகிற ஆட்களாகிய 25,100 பேரை சங்கரித்தார்கள். இத்தனை ஆத்துமாக்கள் மடிந்து போனது. ஒரு சிலர் செய்த தவறினாலே எவ்வளவு பெரிய ஒரு யுத்த களமாக மாறினது என்பதை எண்ணி பாருங்கள். இதற்கு காரணம் பேலியாளின் மக்கள், கர்த்தரை அறியாதவர்கள். ஒருவரும்
அந்த விதமாக போய்விடாதிருக்க நாம் பாதுகாக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இல்லை, நாங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள், ஆபிரகாமின் வாக்குத்தத்த சந்ததி என்று நாம் ஒருவேளை சொல்லலாம். ஆனால் நமக்குள்ளாக பேலியாளின் மக்கள் எழும்புவார்கள். அவர்களை நாம் அடையாளம் காண வேண்டும். அவர்களுக்கு நாம் போதிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஒருவரும் கெட்டுப்போவது தேவனுடைய சுத்தம் அல்ல. நியாயாதிபதிகள் 21வது அதிகாரம் முதல் 4 வசனங்கள். இஸ்ரவேலர் மிஸ்பாவிலே இருக்கும்போது நம்மில் ஒருவனும் தன் குமார்த்தியை பென்யமீனருக்கு விவாகமணி கொடுப்பதில்லை என்று ஆணையிட்டிருந்தார்கள். ஆகையால் ஜனங்கள் தேவனுடைய வீட்டிற்கு போய் அங்கே தேவ சந்நிதியில் சாயங்காலம் மட்டும் இருந்து சத்தமிட்டு மிகவும் அழுது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, இன்று இஸ்ரவேலில் ஒரு கோத்திரம் குறைந்து போகத்தக்கதாக இஸ்ரவேலில் இந்த காரியம் நேரிட்டது என்ன என்றார்கள். மறுநாளிலே ஜனங்கள் காலமே எழுந்திருந்து அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டி சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தினார்கள். ஒரு கோத்திரம் இந்த விதமாக போனபடினாலே ஜனங்கள் சத்தமிட்டு அழுதார்கள் தேவ சமூகத்திலே. இன்றைக்கு நாமும் அழுது ஜெபிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஒருவரும் கெட்டு போவது தேவனுடைய சுத்தம் அல்ல. எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும். அவன் போனால் போகட்டும், அவனை பிசாசு பிடித்து விட்டான் என்று நாம் சொல்லிவிடக் கூடாது. அவனுக்காக நாம் ஜெபம் பண்ண வேண்டும். சபையிலே இருக்கிற அத்தனை ஆத்துமாக்களும் நித்திய ராஜ்யத்துக்குள்ளாக பிரவேசிக்க வேண்டும். அதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருடைய வார்த்தையை சாந்தத்தோடு வணக்கத்தோடு அவர்களுக்கு உத்தரவு சொல்ல, எடுத்துரைக்க நாம் கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். மூன்றாவதாக நாம் பார்க்கும்போது யாக்கோபு ஆசீர்வதிக்கிறார் தன்னுடைய பிள்ளைகளை. ஆதியாகமம் 49:27 அதில் பென்யமீனை ஆசீர்வதிக்கும் போது பென்யமீன் பீறுகிற ஓனாய் என்று சொல்லுகிறார். காலையில் தன் இரையை பட்சிப்பான், மாலையில் தன் கொள்ளையிட்டதை பங்கிடுவான் என்றார். அன்பானவர்களே, அவ்விதமாக அந்த பென்யமீன் அந்த சந்ததியானது அவ்விதமாக இருந்தது. ஓனாயைப் போல அவர்கள் மாறினார்கள். பேலியாளின் மக்களாக அநேகர் போனார்கள். 2 பேதுரு 1வது அதிகாரம் 2வது வசனம். தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருகுகிறது. Grace and peace be multiplied unto you through the knowledge of God and of Jesus our Lord. சமாதானம் எப்படி வரும்? தேவனை அறிய வேண்டும், இயேசு கிறிஸ்துவையும் அறிய வேண்டும். அப்பொழுது நமக்கு கிருபையும் சமாதானமும் கிடைக்கும். கர்த்தருடைய வார்த்தை அதை சொல்லுகிறது. உங்களுடைய பிள்ளைகளுக்கு உபாகமம் 6வது அதிகாரம் முழுமையுமாக கற்றுக் கொடுங்கள். 25 வசனங்கள் இருக்கிறது. நீங்கள் நடக்கும்போது, உட்கார்ந்திருக்கும் போது, எழுந்திருக்கும் போது அவைகளை குறித்து பேசுங்கள். அப்பொழுது அவர்கள் பேலியாளின் மக்களாக போகாதிருப்பார்கள். ஏலியின் குமாரர் பேலியாளின் மக்களாக இருந்தார்கள். அவர்கள் கர்த்தரை அறியவில்லை. தேவனையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவையும் அறிகிற அறிவு தான் அறிவு. அதில் தான் நமக்கு சமாதானம், நீடிய தயவு, பொறுமை எல்லாமே கிடைக்கும். எனவே உங்களுடைய பிள்ளைகளை தேவனை அறியக்கூடிய அறிவுக்கு நேராகவும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறியக்கூடிய அறிவுக்கு நேராகவும் வழிநடத்துங்கள். அந்த ஏலியின் குமாரர்கள் ஆசரிப்பு கூடாரத்திலே தவறான காரியங்களிலே ஈடுபட்டார்கள். ஒருபோது நம்முடைய பிள்ளைகள் அந்த விதமாக போய்விடாதிருக்க அவர்களுக்கு ஆலோசனை சொல்லுங்கள். உபாகம புஸ்தகத்தில் சொல்லப்பட்ட அந்த வார்த்தைகளை அவர்களுக்கு நீங்கள் கற்றுக் கொடுங்கள். நேரம் கிடைத்தாலும் சரி, கிடைக்காவிட்டாலும் சரி, கர்த்தருடைய வார்த்தையை அவர்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள். அப்பொழுது அவர்கள் கர்த்தரையும் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவையும் அறிகிற அறிவிலே வளர்ச்சி அடைவார்கள். அன்பானவர்களே, பேலியாளின் மக்களாக ஒருபோதும் போய்விடக்கூடாது. ஒரு கோத்திரமே பேலியாளின் மக்களாக போய்விட்டார்கள் என்று நான் தியானம் செய்தோம். பென்யமீன்
யாக்கோபு சொன்னபடியாக அவன் ஒரு பீர்கிற ஓநாயாக இருந்தான். ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிக்கிறார். யாக்கோபு மற்ற பிள்ளைகள்லாம் ஆசீர்வதிக்கும் போது யோசேப்பு கனி தரும் செடி என்று அவர் சொல்லுகிறார். அவன் அந்த விதமாகவே அந்த யோசேப்பு வாழ்ந்தான். தன்னுடைய சகோதரர்களை ஏற்றுக்கொண்டான். யோசேப்பை தூக்கி விற்று போட்டார்கள். ஆனால் அதெல்லாம் அவன் மனசிலே வைக்காமல், பழிவாங்காமல் தன்னுடைய சகோதரர்களை நேசித்து அங்கே எகிப்திலே தங்க வைத்து அவர்களை பராமரித்தான் என்று பார்க்கிறோம். அந்த விதமாக எகிப்திலே அவர்கள் பழுகி பெருகினார்கள். யோசேப்பு அந்த குடும்பத்தாருக்கு கனி தரக்கூடிய ஒரு செடியாகவே அவன் நிலைத்திருந்தான். யாக்கோபு ஆசீர்வதித்த விதமாகவே அவன் நடந்து கொண்டான். இன்றைக்கு நீங்கள் நானும் கூட அந்த விதமாக நம்ம சகோதரர்களை நாம் நேசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் ஒரு கோத்திரம், இந்த பென்யமீன் கோத்திரம் பாருங்க, பேலியாளின் மக்களாக இருந்திருக்கிறார்கள். அங்கே லேவியனுடைய அந்த மறுமனையாட்டியை பிடித்து எவ்வளவு மோசமாக அவர்கள் வழிநடத்தியிருக்கிறார்கள். அங்கே ராத்தங்கும்படியாக அந்த கிழவனுடைய வீட்டிற்கு அவன் போனான். அந்த மனிதர்களோ, வந்த யார், அவர்களை வெளியே கொண்டு வா, அவர்களை நாங்கள் அறிய வேண்டும் என்று அந்த பேலியாளின் மக்கள் ஓயாது கதவை தட்டி வெளியே வர வைத்து அந்த பெண்ணுக்கு செய்யக்கூடாத அத்தனை காரியங்களையும் செய்து அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி இருக்கிறார்கள். அவளோ காலை வரைக்குமாக இவ்விதமான ஒரு துன்பத்தை அனுபவித்த அந்த மகள் காலையிலே வாசலுக்கு முன்னாக விழுந்து இறந்து கிடந்தாள். ஆனால் அந்த லேவியன் அவளை எழுப்புகிறான். புறப்படு, போகலாம் போகலாம் என்று எழுப்புகிறான். அவளோ எழுந்திருக்கவில்லை, மரித்து போனாள். மிகவும் அலங்கோலமாக கிடந்தாள். அதை பார்த்து அவன் துண்டம் துண்டமாக அந்த சரீரத்தை வெட்டி இஸ்ரவேலினுடைய எல்லைகளெல்லாம் அனுப்புகிறான். அதை பார்த்தவர்கள் இந்த காரியத்தை செய்த அந்த துஷ்டன் யார் என்ற ஒரு கேள்வியை கேட்டு யுத்தத்திற்கு தயாரானார்கள். அன்பானவர்களே, எவ்விதமாக நேசித்த ஒரு குடும்பம், யாக்கோபின் சந்ததி, 12 பிள்ளைகள், 12 சந்ததி வளர்ந்து பெருகி 6 லட்சத்துக்கும் மேலாக அங்கே எகிப்திலிருந்து புறப்பட்டார்கள். அவ்விதமாக ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி, கானானை சுதந்திரித்த சந்ததி. ஆனால் இப்படி ஒரு கேவலமான ஒரு காரியத்தை பேலியாளின் மக்களாக அந்த மாற்றப்பட்ட அந்த பென்யமீனர் அவ்விதமாக செய்தார்கள். யுத்தம் செய்தார்கள். கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் செய்தார் என்று நாம் தியானம் செய்தோம். அன்பானவர்களே, ஒருபோதும் நம்முடைய பிள்ளைகள் இந்த விதமாக போய்விடாதிருக்க நீங்கள் பாதுகாக்க வேண்டும். அந்த பொறுப்பு உங்களிடத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே கவனமாக இருங்கள். ஒருவரும் பேலியாளின் மக்களாக போய்விடாதிருக்க அவர்களுக்கு புத்திமதிகளை நீங்கள் சொல்ல வேண்டும். 2 பேதுரு 1:2 வாசித்தோம் அல்லவா? தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவுது. நமக்கு கிருபையும் சமாதானமும் எப்படி பெருகும்? தேவனையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிகிற அறிவில தான் இவைகள் பெருகுமா? இந்த செய்தியை நீங்கள் கவனமாக கேட்டிருப்பீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். உபாகம புஸ்தகத்திலே சொல்லப்பட்ட அந்த முழு அதிகாரத்தையும் நீங்கள் படியுங்கள். இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லப்பட்ட அந்த அதிகாரம், நம்முடைய முற்பிதாக்களுக்கு சொல்லப்பட்ட அந்த அதிகாரம், 25 வசனங்களுமே அவர்களுக்கு நடக்க வேண்டிய வழி. கர்த்தர் அதை எதிர்பார்க்கிறார். அந்த விதமாக நடக்க வேண்டும். பிள்ளைகளுக்கு நீங்கள் கருத்தாக போதனை செய்ய வேண்டும். அத்தனை காரியங்கள் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. தயவுசெய்து அதை வாசியுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. உங்களுக்காக நாங்கள் ஜெபம் செய்கிறோம். எங்களை நேசித்து வழிநடத்துகிற பரலோகத்தின் பிதாவே, நன்றியுள்ள இருதயத்தோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களிலே ஒருவரும் பேலியாளின் மக்களாக போய்விடாதிருக்க பாதுகாக்க வேண்டுமாய் எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் வேண்டுதல் செய்கிறோம், எங்கள் பரலோகத்தின் பிதாவே. ஆமென். @gmail.com
view our The Word of Christ program on YouTube channel. May God bless you all.